Hi, hello friends. Welcome to Lone Wolf after a long gap. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது the success story of Mr. Srinivasa Raja, who is the MD of A2B. வாங்க, without wasting time, let's get into the video. இவங்களுடைய ஏர்லி லைஃப் பற்றி பார்த்திங்கன்னா, இவங்களுடைய அப்பா, அதாவது திருப்பதி ராஜா அவருடைய பேர். அவர் வந்து 1960 to 1970s இந்த டைமில் நார்த் இந்தியாவில் நிறைய ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் சென்னையிலையும் நிறைய ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருந்திருக்கார் அப்போது. ஸோ அவருக்கு இந்த நார்த்தில் ஒர்க் பண்ணதுனால அந்த ஸ்வீட்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற நாலேஜ் இருந்திருக்கு. பட் அவங்க வந்து ஒரு ஃபார்மிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. ஸோ இனிஷியலாக அவங்களுடைய அப்பா வந்து பையன் விவசாயம் தான் பண்ணுங்கிறது அவங்களுடைய விருப்பமாக இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு இங்கே 1960 to 70 ராஜபாளையம்ங்கிறது தான் அவங்களுடைய ஊர். அங்கே சின்னதாக ஒரு ஸ்வீட் ஷாப் வச்சுருந்துருக்காங்க. இனிஷியலி இட் வாஸ் அ கிராண்ட் சக்ஸஸ். பட் 70s கிட்ட அதாவது 10 years நடத்திருக்காங்க. 70s கிட்ட போகும்போது அதில் லாஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்வீட் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் விவசாயத்துக்கு போயிருக்காரு. அதாவது மிஸ்டர் ஸ்ரீனிவாசனுடைய அப்பா. அங்கே மறுபடியும் விவசாயமும் ஒர்க் அவுட் ஆகலை அந்த டைமில். சம் நேச்சுரல் கெலமிட்டி, அங்கேயும் லாஸ். மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெங்களூரில் கொஞ்ச நாளைக்கு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், அதாவது இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுங்கிற அந்த சின்ன ஷாப் நடத்திட்டு வந்திருக்காங்க. அந்த டைமில் அவருக்கு ஹெல்ப் தேவைப்பட்டது. ஸோ அவருடைய சன் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் ப்ளஸ் அவங்களுடைய பிரதர் ரெண்டு பேரும் when they were only 14 years இருக்கும்போது பெங்களூருக்கு போயிட்டு அவங்களுடைய அப்பாவுடைய ரெஸ்டாரண்ட்டில் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த சின்ன ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஷாப்பில் போயிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் அதோடைய ரெசிபி என்ன, ஸ்வீட்ஸ்க்கான பிஸ்னஸ் என்ன, எல்லாமே இவங்க ஆர்வமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அட் த ஏஜ் ஆஃப் 14. ஸோ 14 yearsல ஸ்கூலை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அப்பாவுடைய பிஸ்னஸ் பார்த்துக்க போனவர் தான். அதுக்கப்புறமா அதுலேருந்து படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி இவ்வளோ பெரிய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடையார் ஆனந்த பவன், இன்னைக்கு வி நோ இட் ஆஸ் A2B. அடையார் ஆனந்த பவன் இந்த நேம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக் டு த ஸ்டோரி. ஸோ இனிஷியலி ஜஸ்ட் சர்வைவல்காக அவங்களுடைய அப்பாவுடைய பிஸ்னஸை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அந்த டைமில் எப்படி ஸ்வீட் ப்ரிப்ரேஷன் என்ன, எப்படி செய்யணுங்கிறது எல்லாமே பெங்களூரில் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போனாங்க இல்லையா, when he was 14. அப்போது அவங்க நல்லா கற்றுக்கிட்டாங்க. ஒரு 10 years பெங்களூரில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பெங்களூர்லேருந்து வி வில் மூவ் டு சென்னைக்கு வந்துட்டு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்ட்டு பெங்களூரில் ஓப்பன் பண்ண அந்த ஷாப்பை அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு விற்றுட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இவங்க எந்த ஏரியாவில் இந்த ஸ்வீட் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாஷர்மேன்பேட், சென்னை வாஷர்மேன்பேட்டில் தான் இவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்வீட் ஷாப்புடைய நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆனந்த பவன். இந்த நேமில் தான் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் இன் த இயர் 1987. அதுக்கப்புறமா இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏரியாலெலாம் விசாரிச்சுருக்காங்க. அப்போது அடையார் வந்து அப்போது நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் அந்த டைம்லேயே அங்கே ரீச் நல்லா இருக்குன்னு தெரிய வந்தது. அடையாரில் ஒரு இடத்த பார்த்து அங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க. அங்கே என்ன நேம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆல்ரெடி அடையார் பேக்கரின்னு ஒன்று இருந்திருக்கு. தட் வாஸ் வெரி ஃபேமஸ். ஸோ அந்த ஏரியாவுடைய லொக்கேஷனுடைய நேமில் தான் அவங்க அந்த பேக்கரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே ஏன் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தோணிருக்கு. ஸோ அங்கே ஸ்ரீ ஆனந்த பவனுங்கிற அந்த நேம் ஸ்ரீயை ரிமூவ் பண்ணிவிட்டு அடையார் ஆனந்த பவன் அப்படின்னு அங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண கொஞ்ச நாள்லேயே இட் வாஸ் அ கிராண்ட் சக்ஸஸ். ஸோ இப்படி தான் அடையார் ஆனந்த பவனுங்கிற நேம் வந்திருக்கு. ஹவு டிட் தே எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலி இது இவங்களுடைய 4th ரெஸ்டாரண்ட். ஃபஸ்ட் ராஜபாளையமில் ஓப்பன் பண்ணாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் பெங்களூரில் ஓப்பன் பண்ணாங்க, அது அவங்க சொந்தக்காரங்களுக்கே விற்றுட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. வாஷர்மேன்பேட்டில் ஒன்று, அடையார் ஆனந்த பவன் அது ஒன்று. ஸோ 2 ரெஸ்டாரண்ட்.
அவங்களுடைய அப்பா என்ன நினச்சிருக்காரு, மிஸ்டர் ஸ்ரீனிவாசனுடைய அப்பா, இவருக்கும் இவருடைய அண்ணனுக்கும், அதாவது மிஸ்டர் ஸ்ரீனிவாஸுக்கும் அவருடைய அண்ணனுக்கும் 2 பேருக்கு 2 ரெஸ்டாரண்ட், ஒன்று வாஷர்மேன்பேட்டில், ஒன்று அடையார் ஆனந்த் பவனில். ஸோ ஃபார் சர்வைவல் 2 ரெஸ்டாரண்ட் நம்ம பசங்களுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துடலாம், ஆளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட். அதை வச்சு அவங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணிக்கலாம். போதும், இதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா லோன் வாங்கணும், லோன் வாங்கினா ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்க் எடுத்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துல இல்லை நிறைய லொக்கேஷன்ஸில் இவங்க நினச்ச மாதிரி பிஸ்னஸ் போகலன்னா லாஸ் ஆகிடும், ரிஸ்க் எடுக்கணும், இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு சிம்பிளாக அவங்களுடைய பசங்களுக்கு அவங்க அப்பா கொடுத்த ஒரே அட்வைஸ் இதுதான், ஆளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன், அதை வச்சு உங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணிக்கோங்க, இது நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் அண்ட் அவருடைய அண்ணன் 2 பேருக்குமே இந்த பிஸ்னஸை இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் கொண்டு வரணும், இந்தியா ஃபுல்லாக நிறைய பிரான்ச்சஸ் கொண்டு வரணும், வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டுமே அவங்களுடைய ஐடியாவாக இருந்திருக்கு. ஸோ 2000 and 2000க்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஸ்னஸை பயங்கரமாக இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி A2B இந்த நேம் எப்படி வந்தது, அடையார் ஆனந்த பவன் எப்படி A2Bயாக மாறுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அடையார் ஆனந்த பவன், அடையார் ஆனந்த ஏ 2 A வருதா, அதனால் A²B அதுதான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. A²Bங்கிறது எல்லாருக்கும் புரியாது, அதனால் A2B. இப்போது A2Bன்ற ரெஸ்டாரண்ட் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, A2B ஸ்வீட் ஷாப்லேருந்து எப்படி ரெஸ்டாரண்ட்டாக மாறிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இனிஷியலாக ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வேறஸ் பாண்டிச்சேரியில் இவங்களுக்கு சடனாக ஒரு ஐடியா வந்திருக்கு, நம்ம பாண்டிச்சேரி பிரான்ச்சில் ஏன் நம்ம ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது, ஒரு சூப்பரான வெஜ் ரெஸ்டாரண்ட்டும். இனிஷியலாக நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எப்படி சரவண பவன், வசந்த பவன் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்காங்க, தோசை, பொங்கல், இட்லி, வடை இந்த மாதிரி ஐட்டம்லாம் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. வேறஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படியே இருக்கும், ப்ளஸ் அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற எல்லா விஷயமும் நம்மளும் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இனிஷியலாக பாண்டிச்சேரியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. அடையார் ஆனந்த பவன் ரெஸ்டாரண்ட்டும் இருந்திருக்கு, அது சூப்பராக ரன் ஆகிருக்கு, நல்ல ப்ராஃபிட், நினச்சதை விட சூப்பராக பிஸ்னஸ் அங்கே பண்ணியிருக்காங்க. அங்கே அவங்களுக்கு கிடைச்ச அந்த வெல்கம் வரவேற்பை வச்சு தான் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. வித் திஸ் we are coming to the end of part 1. நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது பார்ட் 2ல் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, இவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, இவங்களுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ, இவங்க எத்தனை கஸ்டமர்ஸை ஒரு நாளைக்கு சர்வ் பண்ணுறாங்க, இவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் என்ன, இவங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன, இவங்க எப்படி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, இவங்களுக்கு வந்த சேலஞ்சஸ் கோவிட் டைமில் என்னென்ன, இது எல்லாமே நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வித் திஸ் we are coming to the end of the video. Meet you again later with the second part. And please இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Okay, meet you again shortly. Until then, bye, take care.